ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரூல்ஸ் ஃபார் யூகே ஸ்டூடெண்ட் விசா தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய புதுசா ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, அது என்னன்றதை வந்து பார்ப்போம். ஸ்டூடெண்ட் விசாக்காக மட்டுமே. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட் மைக்ரேஷனை குறைக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூகே கவர்மெண்டோட ஒரு பெரிய டாஸ்கா இருந்துட்டு இருக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ யூகே கவர்மெண்ட் வந்து நியூவா வந்து ப்ரொபோசல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூகேவோட ஸ்டூடெண்ட் விசா ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து யாரும் அபியூஸ் பண்றாங்களா, அண்ட் தென் எஜுகேஷன் செக்டரை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா, இமிகிரேஷனுக்காக வந்து யூஸ் பண்றாங்களா, இல்ல ஸ்டடிக்காக தான் நிஜமாவே படிக்க தான் வராங்களா, இல்ல வந்து யூகேக்குள்ள வரணுன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணி வராங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதே கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எஃபோர்ட் வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நெட் மைக்ரேஷன் வந்து குறைச்சே ஆகணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட அந்த வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் சொல்றாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா யூகே வந்து ஒரு பிரீமியர் டெஸ்டினேஷனாக தான் இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு. இனிமேலும் அதை இருக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ்லாம் கொண்டு வந்து புதுசா ரூல்ஸ் எல்லாம் விட்டு யூகே ஸ்டூடெண்ட் விசா வந்து அப்படியே காப்பாற்றி செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொபோசல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் செக்ரட்டரி, எஜுகேஷன் செக்ரட்டரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து சைன் அப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த ரோக் ஏஜென்சிஸ், அதாவது ஏஜென்சிஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸை, அதாவது நீங்கள் வந்து யூகேக்கு போனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாலே இருக்கும்போது நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அனுப்புறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏஜென்சிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசா சிஸ்டம் வந்து அவங்கள்ட்ட இருந்து இந்த விசா வந்து இந்த ஸ்டூடெண்ட் விசா ரூட்டை வந்து அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து காப்பாற்றி யூகேல வந்து படிக்கணும் அப்படின்னா அது வந்து வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷனுக்காக மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி பார்ட் டைம் ஜாபுக்காகவும் அங்கே வந்து படிக்கும்போது வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு ட்ராப் அவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து ட்ராப் அவுட், அதாவது படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியில் விட்டுட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து ட்ராப் அவுட்னு சொல்லுவாங்க. ட்ராப் அவுட் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல அதிகமாக போகலையே, அதெல்லாம் செக் பண்ணி அண்ட் தென் வந்து உங்களோட ஸ்பான்சர் லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் ஒரு வார்னிங்காவே சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து அந்த மாதிரி ஏஜென்சிஸ்ல இருந்து நீங்க வந்து மோஸ்ட்லி ரெக்ரூட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டா வந்து உங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதை ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் அண்ட் லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ்ல வந்து என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொபோசல்ல வந்து ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களாலே சப்போர்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்றதுக்காக ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா டீடைல் தான் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஐஎல்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கன்ஃபார்மா எதுவும் தெரியல. ஸோ இதுதான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்னால என்னென்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2022ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10% தான் வந்து நெட் மைக்ரேஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 10% குறைஞ்சதே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஆனா வந்து இவங்களோட அது வந்து 50% குறைக்கணும் அப்படின்றது தான் யூகேவோட டார்கெட்டா இருந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ 10% குறைஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து கண்டிப்பா குறைக்க ட்ரை பண்ணுவாங்க, புதுசா அப்டேட் கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 25% வந்து விசா அப்ளிகேஷன் போடுறீங்களே அவங்களுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2022ல ஜான்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த 4 monthsல 2022ல இருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த 2024 ஜான்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள பாத்தீங்கன்னா 25% அப்ளிகேஷன்ஸ் வந்து டிக்ளைன் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நெட் மைக்ரேஷனை குறைக்கிறதுக்காக யூஸ் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோசல் இன்னும் கொண்டு வந்தா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நெட் மைக்ரேஷன் வந்து இன்னும் நிறையவே குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஸோ 2022ல வந்த மைக்ரேஷன் லிஸ்ட் படி ஸோ இந்த நெக்ஸ்ட் 12 monthsல 2022ல வந்தவங்களை விட 50% பாதி குறைச்சு காட்டும் அப்படின்றத ஒரு சேலஞ்ச் மாதிரியே விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோம் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்ன ஸ்டெப்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி
ஸோ என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நெட் மைக்ரேஷனை ரெடியூஸ் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மைக்ரேஷனை குறைக்க. ஸோ நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் விசாவை கிராக் டவுன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது மட்டும் இல்லாமல் லீகல் மைக்ரேஷனை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி த்ரெஷோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு நீ இவ்வளோ சம்பாதிச்சா மட்டும்தான் உன்னோட ஸ்கில்டு ஒர்க்கருக்கு சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஜான் 2024 வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வந்து டிபெண்டன்ஸ் அலௌடு கிடையாது, ஒன்லி PhD பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி விசாஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் வந்து நார்மலாக இருந்து கொஞ்சம் ஏற்றி நீ இவ்வளோ சம்பாரிச்சா தான் நீ உள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் நெட் மைக்ரேஷன் குறைக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இது எல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா யூகேவோட வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷனை மெயின்டைன் பண்ணணும், இருக்கிற மாதிரி அப்படியே நாங்கள் காப்பாற்றணும். ஃபியூச்சர்ல வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூகே வந்து ஒரு ப்ரீமியர் டெஸ்டினேஷனாக இருக்கணும், வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷனா யூகே தான் அப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்க்கும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னுமே நிறைய யோசிச்சு நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஸ்டூடெண்ட் விசா ரூட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இது இருக்கணும் இது இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொபோசல்ஸ்னால ஓப்பனாக சொல்லணும்னா ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அட்ராக்ட் பண்ணணும், அவங்க வந்து இங்கே யூகேல படிக்கணும், யூகேயோட ரெப்புடேஷன் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், அந்த வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் சொல்கிறோம் இல்லையா அதையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் திங்காக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோசல்ஸ்லாம் விட்டு அது எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து இன்னும் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, என்ன வேணாலும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு யூகே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ யூகே விட நிறைய நல்ல கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போங்க. ஸோ ஏன்னா யூகேல வந்து படிச்சு இங்கே வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் புதுசாக அந்த யூத் மொபிலிட்டி விசான்னு வேற விட்டாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 10,000 பேர் வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு 5% தான் வந்து வேலை கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா யூகேல படிச்சு இங்கே கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வச்சு இங்கே யூகேவோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இது பண்ணி இருக்கவங்களுக்கே வந்து ஒர்க் தர மாட்டுறாங்க. ஸோ யூத் மொபிலிட்டியில் டேரெக்டாக உள்ள வரவங்களுக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஜாப் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, ஃபுல்லாக அன்ஸ்கில்டு ஒர்க்கர் மாதிரி சும்மா அங்கே எங்கே போயிட்டு லோக்கல் ஜாப் படிச்சதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து யூகே ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் டல்லுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கான டேலண்ட் ஒரு சில ஃபீல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே டிமாண்டில் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னா ஓகே. மற்றபடி சும்மா வந்து இருக்கேன் நான் ஸ்டூடெண்ட்டாக வரணும் யூகேக்குள்ள வந்தால் போதும் நான் ஏதோ ஒரு ஜாப் போய்க்கிறேன் அப்படின்னா சுத்த வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எதுவும் நெகட்டிவாக சொல்ல கிடையாது, எல்லாத்தையும் யோசிச்சு நீங்களே வந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். செப்டம்பர் இன்டேக்ல வரீங்களா, நீங்க வந்து யூகேல அகாமடேஷன் புக் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இந்த டைம் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்பவே வந்து உங்க பிளேஸை செக்யூர் பண்ணி புக் பண்ணி வச்சீங்கன்னா தான் நீங்க செப்டம்பர்ல வரும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ ஆகஸ்ட் மே மாசம்னா ஜூன் எண்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன்ஸ் ஃபுல்லா புக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்புறம் யூனிவர்சிட்டியில ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்க ரொம்ப நிறைய செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிராவலுக்குலாம் போய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வந்து இனிஷியலா வந்து ஒரு டெபாசிட் கட்டி பே பண்ணி வச்சிருங்க. ஸோ ஆம்பர் அகாமடேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் அகாமடேஷன் ப்ரொவைடர் யூகேல இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூகேலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து நல்ல டீசென்டான அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரூம்ல இருந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் இந்த ஷேர்டு கிச்சன் ஷேர் மாதிரிலாம் வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்ஷூட் வேணும், இல்லை ஷேரிங் கிச்சன், ஷேரிங் காமன் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ப்ரைவேட்டாக வேணும், எல்லாமே வேணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பர் வீக் ஜஸ்ட் 69 பவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்ஸ் அகாமடேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காம உங்கள் பிளேஸை வந்து இப்போவே செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் டெபாசிட் கட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விசா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டியும் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.